ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, கடந்த வாரங்களில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஒன்றிய அரசுல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப், அதாவது உங்கள் மாத சம்பளத்திலிருந்து இபிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிடித்தம் வந்து செய்துட்டு வருவாங்க. இந்த ஒரு இபிஎஃப் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும், அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில ஆன்லைன் ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த அமௌண்ட் உங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பணத்தை ஏடிஎம் மூலமா எளிமையா வந்து எடுக்கலாம். அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது எப்படி இது வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். முதல் விஷயமா என்ன வந்து சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணக்கூடியது எப்பொழுது வேணும்னாலும் உங்களால வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. வங்கி கணக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்கிறது போல பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குன்னு யூஏஎன் கார்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எப்படி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்களோ, அதாவது வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்களோ, அதே போல பிஎஃப்க்குன்னு இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்ல அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வரீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க வெப்சைட் மூலமாகவோ இல்ல பிஎஃப் வெப்சைட் உடைய அபிஷியலான அப்ளிகேஷன் மூலமாகவோ பிஎஃப் அக்கௌண்ட்டை வித்ட்ரால் பண்றதுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு கரெக்டா வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நேம் எல்லாம் சேமா இருக்கணும், அல்லது உங்களுடைய யூஏஎன் நம்பரை கரெக்டா ஆக்டிவேட்ல வச்சிருக்கணும், பாஸ்வேர்ட் ஃபர்கட் பண்ணிருக்கணும், கரெக்டா பாஸ்வேர்ட் வந்து இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாகின் பண்ணி தான் இந்த வெப்சைட்ல அப்ளை வந்து பண்ண முடியும். இந்த அப்ளை பண்றதுக்குமே உங்க அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில காரணங்களால மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஹில்னஸ் இருக்கட்டும், அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கிறதாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு மேரேஜ் ஆக போகிறதாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுறதுக்காக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் சொன்னா மட்டும்தான் இந்த அமௌண்ட்வே நம்மளால வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அப்ளை பண்ண பிறகும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ரிஜெக்ட் வந்து ஆகுது. இதுல ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு ப்ரொசீஜரை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்ம் எதுக்கு வைக்கணும், என்னென்ன காரணங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. எங்க அமௌண்ட் எடுக்கிறதுக்கே நம்மளால என்னென்ன காரணங்களெல்லாம் சொல்ல வேண்டியது வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ற நிலையில அப்படி அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு 3 இருந்து 15 நாட்களுக்குள்ள இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு 20 நாள் 30 நாள்லாம் கூட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே அமௌண்ட் வந்து வராமல் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும், ஆனால் அமௌண்ட் வந்து டெபாசிட் உங்களுக்கு பேங்க்ல வந்து ஆகியிருக்காது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இந்த காலங்கள்லாம் தவிர்த்து குறிப்பா ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்க அப்படின்னா, தங்களுடைய பணத்தை இந்த எந்த கஷ்டமும் இல்லாம எளிமையா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஏடிஎம் மூலமா பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா உங்க பணத்தை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம ஏடிஎம்ல எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஒரு புதிய கட்டமைப்போட தான் கண்டிப்பா வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது வந்து அடுத்த ஆண்டு 2025 தொடக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸை கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த அமௌண்ட்டை டோட்டலா நீங்க எப்படிலாம் எடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பா வந்து வெப்சைட் மூலமா வந்து கொடுப்பாங்க. அதை தெரிஞ்சு நம்ம எந்தெந்த அமௌண்ட் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாகவே வந்து கொடுப்பாங்க. அதற்கு அடுத்த ஆண்டுல இருந்து இது தொடங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலுமே பிஎஃப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஏஎன் கார்டு ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குமே தனி கார்டு வந்து கொடுக்க போறதா தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த கார்டுக்கு எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அதற்கான ஒரு சில டீடைல் எல்லாமே கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க ஏடிஎம்ல இந்த அமௌண்ட்டை எடுக்க போறீங்கன்னா உங்களால வந்து டோட்டலா வாஷ் அவுட், அதாவது இருக்கிற அமௌண்ட்டை மொத்தமே வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இதற்கான விளக்கத்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கண்டிப்பா அப்படி நீங்க ஏடிஎம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால 50% மட்டும்தான் அந்த பிஎஃப்ல இருந்து அமௌண்ட்டை வந்து ஏடிஎம்ல வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து உடனுக்குடனே இந்த ஏடிஎம்ல பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதற்கு வந்து அவங்க கரெக்டான ஒரு ப்ரொசீஜரான டியூரேஷன்ல தான் இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்போட தான் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்போ அமல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 ஆண்டு. ஸோ இது எப்போ
ஸோ இது எப்போ அமலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த ஆண்டிலிருந்து இந்த ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக பிஎஃப்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எளிமையாக எடுத்துக்கலாம். இனி எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இப்போ ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கும். சப்போஸ் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தால் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். A to Z என்னென்ன ஃபார்ம் வச்சா எந்தெந்த அமௌண்ட் வரும், இது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் வந்து கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வந்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அது கிளியராக வந்து தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இனி வர காலங்களில் உங்கள் அமௌண்ட்டை பிஎஃப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் எளிமையாக ஏடிஎம் மூலியமாக வந்து உங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒன்றிய அரசு வந்து எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் அடுத்த மே மாதத்துக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட நடவடிக்கை ஃபுல்லாகவே டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இன்னுமே டீட்டெயிலான விளக்கத்தை கூடிய விரைவில் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.